பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். யோவான் தன்னுடைய திருச்சபைக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த கடைசி நாட்களில் பொல்லாங்கானவன் ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசிகளை வஞ்சித்து விட வேண்டும், ஏமாத்திடணும்னு சொல்லி இந்த உலகத்தின் மாய்மாலமான காரியங்களை காண்பித்து, பிசாசிற்கு ஒரே நோக்கம், நித்தியத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் பிசாசினுடைய நோக்கம். இதில் இருந்து பிசாசு கொண்டு வருகிற வஞ்சனையிலிருந்து, தந்திரங்களிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பது தான் ஆண்டவருடைய வேலை. அதற்காக தான் அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார். எப்படி ஆதி மனிதனாகி ஆதாமிற்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தோட்டம் முழுவதையும் நீ பாதுகாக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்றார். ஆனால் அந்த பிசாசானவன் சர்ப்பம் ஏவாளை பார்த்து கேட்கிறது, இந்த உலகத்தில், இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் புசிக்கலாம், ஒன்று மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை நீங்கள் புசிக்கிற நாளில் தேவர்களை போல ஆவீங்க, உங்கள் கண்ணு திறக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவங்கள வஞ்சித்ததுனால, பிசாசு அவங்கள ஏமாற்றுறதுனால அவங்க அந்த பாவத்திற்கு உடன்பட்டு தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த மாலையில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை கூப்பிட்றார். இயேசுவை பார்க்க முடியாதபடி அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவன் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டான். பிசாசு அவனை வஞ்சித்து போட்டது. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எப்படியாவது பிசாசு உங்களையும் என்னையும் தேவ பிரசன்னத்தில் இருந்து எடுத்து போடணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறத தடுத்து போடணும்னு சொல்லி அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை காத்து கொண்டு பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. வஞ்சிக்கப்படாதபடி வஞ்சிக்கிற பிசாசினிடத்தில் இருந்து மீட்டெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.